சுத்தி பாரு, எல்லாரும் காட்டுலயும் நிக்குது பாரு, எல்லாரும் கடைக்கார பையனுக்கு தான். இல்ல புரியல, எந்த பத்திரம்? நம்ம நிலத்து பத்திரம்ப்பா. டிராக்டர் வாங்கினா அறுவடை கூடுன்னு சொன்னாங்க. எங்க தான் கூடிட்டு அதுக்காக நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. பாசிக்கு என்ன வாங்க ஐயா. தம்பி, நம்ம ஐயாவை பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் இறக்கி விட்டு வந்துடுறியா? அண்ணே போயிட்டு வாங்க, வந்துடுறோம். இது டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்குப்பா? தெரிஞ்சவங்க மத்தியானம் சாப்பாடு வீட்டுக்கு வந்துருப்பா. போயிடுவானப்ப பரவாயில்லப்பா. பழசெல்லாம் மறந்துட்டு பொண்ணுக்கு ஒத்தாசையாக கூட வந்து நிற்கிறேன். என் பிள்ளைங்களாம் அப்படி இல்லை. விவசாயமெல்லாம் வேண்டான்னு டவுன் ஓடி விட்டானுங்க. அவங்கள சொல்லி குற்றம் இல்லை. ஏன் தாத்தா, நிலப்பத்திரம் பேங்க்ல இருக்கும்போது நிலத்தை வைக்க முடியுமா? தெரியல. இப்போ யாராவது படித்தவங்கள்ட்ட தான் கேட்கணும். நீ பார்த்து போங்க. தாராளமாக வைக்கலாம். பூர்வீக சொத்து தானே. அப்போ சட்டப்படி உங்களுக்கு உரிமை இருக்கு. காசு ஒரு 4000 ரூபாய் பணம் இருக்குமான்னு பாரு. என்கிட்ட எதுமாம்மா? அட யாருக்கிட்டையாவது உருட்டி பரட்டி ஏதாவது வாங்க முடியுமான்னு பாரு. எதுக்கு மாமா இவ்வளோ பணம்? அது நம்ம கரசாமி திரும்பி வந்தால் கருப்பனுக்கு கெடா வெட்டுறதா வேண்டிக்கிட்டேன். அதான் நான் சொன்னால் தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் திரும்பி வந்தாலே எனக்கு சந்தேகமா. ஏன் அப்படி பேசுறேன்? அவன் திருந்தி தான்டா வந்திருக்கான். கிளினிக்ல மொத்தம் கேட்கறதுக்கு என்ன வேலைக்கு போகணும்? 10 லட்சம் வரைக்கும் கேட்கலாம். சரி, நான் தான். உங்க அப்பா அம்மா மேல பாசமா தானே இருக்காரு. அவர் கூட இருக்கணும்னு உனக்கு தோணலையா? சரியா வராது. உங்க 2 பேத்துக்குள்ள என்ன வேணா இருக்கட்டும். ஆனா ஏற்கனவே கடன்ல இருக்கிறவங்க கிட்ட காசு கேட்கறது எனக்கு தப்பா படுது. இங்க யாரு? நான் உங்களுக்கு நல்லது தான் பண்றேன். கடன் அடிக்க வழி பண்ணி தரேன். இல்லைன்னா காலத்துக்கு வட்டி கட்டி அழிச்சிருவாங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மனுவோட போனா பேங்க்காரனுக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்துதானே ஆகணும். நிலத்தை குடிக்கிட்டாங்கன்னா கேவலப்பட்டு நிற்க முடியாதுண்ணே. நாண்டுக்கிட்டு தான் சாகணும். அட ஏன்பா அப்படி பேசுற? நான்